ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்வதற்கு ஆண்டவர் எனக்கு தந்த இந்த வாய்ப்பை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு கூட ஆகோரின் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு ஆசீர்வாதமான பள்ளத்தாக்கை குறித்த ஒரு செய்தியை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். இந்த செய்திக்கான முக்கிய வேத வசனங்களாக ஓசியா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். அதிலே 15வது வசனத்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்கள் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை விட்டு முழுவதுமாக பின்வாங்கி போய் பாகால்களுக்கு தூபம் காட்டி ஆபரணங்களினாலே தன்னை சிங்காரித்து கொண்டு தனக்கு பிரியமானவர்களை பின்பற்றி சோரம் போன தேவனை மறந்து போன இந்த ஜனங்களை கர்த்தர் விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனைக்கு முழுவதுமாக திரும்பிவிட்ட உண்மையான தெய்வத்தை விட்டு பாகால்களுக்கு பின்னாக போகிற பாகால்களை சேவிக்கிற இந்த ஜனங்களை நான் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் இந்த 13வது வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி பாகால்களை அவர்கள் பின்பற்றி சோரம் போனதை இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நயங்காட்டி அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு அவர்களோடு கூட பட்சமாய் பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை கர்த்தர் விசாரிக்கிறார், அவர்களோடு கூட பட்சமாய் பேசுகிறார். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போன ஜனங்கள், ஆண்டவர் விட்டு பாகால்களை பின்பற்றி போன ஜனங்கள், ஆண்டவர் விட்டு முழுவதுமாக தங்களுடைய இருதயத்தை விக்கிரக ஆராதனைக்கு நேராய் திருப்பின ஜனங்களை ஆண்டவர் மறுபடியுமாய் நேசித்து அவர்களை தன் பட்சமாக சேரும்படியாக அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அவர்களை கர்த்தர் மறுபடியுமாக விசாரித்து அவர்களோடு கர்த்தர் பட்சமாய் பேசுகிறதை இந்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். இந்த 15வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். 3 காரியங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் திராட்சை தோட்டங்களை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2வதாக நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 3வதாக எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மகிழ்ந்து ரட்சிப்பின் பாடலை பாடினார்களோ அதே போல் அவர்கள் கர்த்தரை உயர்த்தி மகிழ்ச்சியாய் பாடுவார்கள் என்று வாக்கு பண்ணுகிறார். இந்த 3 காரியங்களை எதை காட்டுகிறது? ஒன்று செழிப்பை காட்டுகிறது, இன்னொன்று நம்பிக்கையை காட்டுகிறது, இன்னொன்று சந்தோஷத்தை காட்டுகிறது. நம்முடைய ஆண்டவர்
தம்மை தேடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் செழிப்பை தருகிறார். அடுத்தபடியாக அவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறார். அடுத்தபடியாக அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறார். அல்லேலூயா. இங்கே ஆகோரின் பள்ளத்தாக்கு என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம். பள்ளத்தாக்கு எதை குறிக்கிறது என்றால் தாழ்மையை குறிக்கிறது. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமான மழை பெய்யும் பொழுது அந்த மழையின் தண்ணீர் எதை நோக்கி ஓடுகிறது என்றால் பள்ளத்தை நோக்கி ஓடுகிறது. மேட்டை நோக்கி தண்ணீர் ஓடுவதில்லை, பள்ளத்தை நோக்கி தான் தண்ணீர் ஓடுகிறது. தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, தேவனை விசுவாசித்து தேவனுடைய பாதையில் நடந்து தேவ சமூகத்திலே தங்களை யாரெல்லாம் தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேடி தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கு தாழ்மை குறிக்கிறது. இந்த தாழ்மையின் பள்ளத்தாக்கிலே தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொண்டு போய் சேர்க்கிறவராயிருக்கிறார். 104வது சங்கீதத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார், அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. ஆண்டவர் பள்ளத்தாக்குகளின் நடுவிலே நீரூற்றுகளை வரவிடுகிறாராம். அப்படி என்றால் ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கிலே மழையை மாத்திரம் கொண்டு போய் சேர்க்கிறவராய் அல்ல, நீரூற்றுகளையும் பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆண்டவர் ஓட விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு சில பள்ளத்தாக்குகளையும் அதனுடைய ஆசீர்வாதங்களையும் உங்களோடு கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நான் பேச விரும்புகிறேன். ஆரம்பத்தில் நான் சொல்லிவிட்டேன், பள்ளத்தாக்கு என்பது தாழ்மையை குறிக்கிறது. பள்ளத்தாக்கை நோக்கித்தான் மழையின் தண்ணீர் பாய்கிறது. அதுபோல கர்த்தர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்பதை சொன்னேன். என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எஸ்கோல் பள்ளத்தாக்கு என்கிற ஒரு பள்ளத்தாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். கானானை வேவு பார்க்க போன மனிதர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே ஒரு திராட்சை கொலையை அவர்கள் பார்க்கிறார்கள். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மிகப்பெரிய ஒரு திராட்சை கொலையாக இருந்ததினாலே அது நடுவிலே ஒரு தடியை வைத்து அந்த திராட்சை கொலையை 2 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு திராட்சை கொலை குறைந்தது ஒரு 1/2 கிலோ இருக்குன்னு வைத்துக்கொள்ளுமே, மிஞ்சி போனால் 1 கிலோ கூட இருக்கட்டும். ஆனால் இங்கே எஸ்கோல் பள்ளத்தாக்கிலே பழுத்திருக்கிற அந்த திராட்சை கொலை 2 பேர் சுமக்கத்தக்கதான அளவுக்கு அது மிக பெரிதாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த இடம் செழிப்பாக இருந்தது. எஸ்கோல் என்றால் திராட்சை கொலைகள் என்று அர்த்தம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட கனி தருகிற ஜீவியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிகமாய் கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார் என்று யோவான் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எனக்கு சீசர்களா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஆவிக்குரிய நல்ல கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 50வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமிக்க கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையமிறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து
அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டை இல்லாது இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஏலா பள்ளத்தாக்கில் நடந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஏலா பள்ளத்தாக்கு என்றால் தாவீது பலவானை கொன்ற இடம் என்று அர்த்தமாகிறது. இது முக்கோண வடிவிலே தட்டையான பள்ளத்தாக்காக இருந்ததாக வேத அறிஞர்கள் கணிக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்றால் இந்த ஏலா பள்ளத்தாக்கு எதை காட்டுகிறது? சத்துருவை மேற்கொள்ளுகிற இடமாக காட்டுகிறது. எல்லாரும் கோலியாத்தை கண்டு பயந்து நடுங்கி அவர்கள் ஓடி போகும் பொழுது தேவ ஆவியை பெற்ற தாவீது தேவனுடைய வழிநடத்துதலின் பேரிலே கோலியாத்தை கொன்ற பொழுது எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரித்ததை நாம் பார்க்க முடியும். அங்கே பெலிஸ்தர்களை இஸ்ரவேலர்கள் வெற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த ஏலா பள்ளத்தாக்கு சத்துருவை ஜெயிக்கிற ஒரு இடமாக இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது உங்களை கர்த்தர் செழிக்க செய்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது சத்துருக்கு முன்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். இங்கே 6 என்று சொல்லியிருந்தாலும் அதற்கு பக்கத்திலே ஒரு முக்கியமான இடம் இருந்தது. அந்த இடத்துக்கு பேர் பேசோர் பள்ளத்தாக்கு. பேசோர் பள்ளத்தாக்கு என்பது சோர்வு அடைந்தவர்களுக்கு ஓய்வும் ஆறுதலும் தருகிற இடமாக அங்கே இருந்தது. இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படியாக தாவீது 600 பேரோடு தொடர்ந்து போகிறார். 200 பேர் பேசோர் ஆற்றை கடந்த பொழுது அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். அவர்களாலே முன்னேறி போக முடியவில்லை. தாவீதும் அவனோடு இருந்த 400 பேரும் அவர்கள் அங்கே பேசோரை கடந்து போய் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இந்த பேசோர் பள்ளத்தாக்கு எதை காட்டுகிறது என்றால் இழந்து போனதை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக இருக்கிறது. இந்த பேசோர் பள்ளத்தாக்கு சோர்வு அடைந்தவர்களுக்கு ஓய்வு தருகிற இடமாக, ஆறுதல் தருகிற இடமாக இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபையும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆறுதலை தருகிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நமக்கு ஆறுதல் தருகிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவனுடைய சமூகம் நமக்கு திட நம்பிக்கையை தருகிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவ சமூகம் உடைந்த உள்ளங்களை கட்டுகிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவ சமூகம் காயத்தோடு வருகிற பிள்ளைகளுடைய காயங்களை ஆற்றுகிற இடமாக இருக்கிறது. ஆறுதலை தருகிற இடமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வருத்தங்களை மாற்றி நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருகிற இடமாக பேசோர் பள்ளத்தாக்கை வைக்கிறார். ஆமென். மனிதர்கள் இன்றைக்கு ஆறுதலுக்காக எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார். சமாதானத்தை தேடி மனிதர்கள் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்மை தேடி வருகிறவர்களுக்கு நிறைவாய் அவர் தருகிறவராய் இருக்கிறார். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்ற ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நமக்கு ஆறுதலை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த பேசோர் பள்ளத்தாக்கு சோர்வு அடைந்தவர்களுக்கு ஓய்வு தருகிற இடமாக, ஆறுதல் தருகிற இடமாக இருக்கிறது. 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்கே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிற வார்த்தை வருகிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் மரண பள்ளத்தாக்குகளை நாம் கடக்க நேரிட்டாலும்
மேய்ப்பனுடைய பராமரிப்பும் மேய்ப்பனுடைய பாதுகாப்பும் நம்மை தொடருகிறது. ஆமென். சங்கீதக்காரன் விசுவாசமாய் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலோ உமது தடியும் என்னை தேற்றும். அப்படி என்றால் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் மேய்ப்பனால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறதுனாலே, நம்முடைய மேய்ப்பன் நமக்கு முன்னாக செல்லுகிறதுனாலே நமக்கு பாதுகாப்பு உண்டு, நமக்கு பராமரிப்பு உண்டு. 84வது சங்கீதத்திலே சொல்லப்பட்ட இந்த இடத்துக்கு பேர் பாக்கா பள்ளத்தாக்கு. பாக்கா பள்ளத்தாக்கு என்றால் நீரூற்றுகளின் இடம் என்று அர்த்தமாகிறது. ஆண்டவர் இந்த நீரூற்றுகளின் இடமாகிய வேலி ஆஃப் பாக்கா என்கிற இந்த இடத்திலே ஆறுதலை அளிக்கிறவராக, அங்கே ஆசீர்வாதத்தை தருகிறவராக இருக்கிறார். 84ஆம் சங்கீதம் 5-7 வரல நீங்க வாசிக்கும் பொழுது, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். இந்த பாக்கா பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு என்று இங்கே இந்த தேவ மனிதன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாக மாற்றி விடுகிறார். நீங்கள் விடுகிற உண்மையான ஒரு சொட்டு கண்ணீருக்கும் கர்த்தர் பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கு பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்றைக்கு அன்னாள் தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்ட பொழுது ஆண்டவர் அன்னாளின் கண்ணீருக்கு பதிலளித்தார். ஆகாரின் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலளித்தார். எசேக்கியாவின் கண்ணீருக்கு கர்த்தர் பதிலளித்தார். தாவீதின் கண்ணீருக்கு பதிலளித்தார். மங்கி எரிகிற திரியை அணையாதவர், அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், அவர் பட்ட மரத்தையும் துளிர்விட செய்கிற தேவனாயிருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் நீரூற்றாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, நம்பிக்கையை இழந்த ஒரு இடம் மீண்டும் நம்பிக்கையை கொடுத்தது. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தியது. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. அங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய நம்பிக்கை அற்று போனது என்று சொல்லுகிறார்கள். நம்பிக்கை அற்று போன அந்த பள்ளத்தாக்கிலே தேவன் நம்பிக்கையை தந்து உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்தாராம். நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கையற்ற இடத்திலும் கூட நமக்கு ஆண்டவர் நம்பிக்கையை தந்து நம்மை அவர் வாழ வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் என்ன வாசித்தோம்? ஆரம்பத்திலே ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து வாசித்தோம். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்றால் எபிரேய மொழியிலே தொல்லையின் பள்ளத்தாக்கு என்ற அர்த்தம். ட்ரபிளான ஒரு இடமாக அது இருந்தது. ஆகோர் என்றால் ட்ரபிள் என்று அர்த்தம். இந்த தொல்லையின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இந்த தொல்லையின் பள்ளத்தாக்கிலே, இந்த சிக்கலின் இடத்திலே ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு நம்பிக்கை தந்தார். நம்பிக்கையின் வாசலாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. ஆகோர் என்றால் நம்பிக்கையின் வாசல் என்ற அர்த்தம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஓசியா 2:15 படி கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையை தந்து உங்களை கிருபையாய் ஆசீர்வதிப்பாராக.
3 ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதிலே திராட்சை தோட்டங்களை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்பிக்கையை தருவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக பாட செய்கிறார். யோசுவா 7:26 நாம் வாசிக்கும் பொழுது, அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை தருகிறார். முதல் ஆசீர்வாதம் திராட்சை தோட்டங்களை தருகிறார். இரண்டாவது ஆசீர்வாதம் நம்பிக்கையின் வாசல்களை தருகிறார். மூன்றாவது ஆசீர்வாதம் அங்கே மகிழ்ச்சியின் பாடல்களை தருகிறார். ஒரு நாளிலே ஆகோரின் பள்ளத்தாக்கு இது ஒரு சோதனையான ஒரு இடமாக, ஒரு ட்ரபிளான ஒரு இடமாக இருந்தது. ஆனாலும் இந்த இடத்தை கர்த்தர் மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. தம்முடைய கோபத்தை மாற்றிக் கொள்ளுகிற ஒரு இடமாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு இருந்ததாக யோசுவா 7:26 சொல்லுகிறது. அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். கோபத்தை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு இடமாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நமக்கு ஒரு தொழுவமாக, ஒரு மாட்டுக்கடையாக இருப்பதாக கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 65:10 வாசிக்கும் பொழுது, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும். இங்கே சாரோனை குறித்தும் ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்தும் கர்த்தர் மிக அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சாரோன் என்கிற இடமும் இந்த ஆகோர் என்கிற இடமும் தொழுவமாக, மாட்டுக்கடையாக இருக்கும் என்று சொல்கிறார். இதை எதை காட்டுகிறது என்றால், தேவ ஜனங்கள் வந்து தங்குகிற ஒரு இடமாக, தேவ ஜனங்களுக்கான தொழுவமாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு இருந்தது. இந்த சாரோனின் பள்ளத்தாக்கு இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சபை கூட இது ஒரு சாரோனின் பள்ளத்தாக்காக, இது ஒரு ஆகோரின் பள்ளத்தாக்காக இருக்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். இன்றைக்கு தொழுவத்தை மறந்து எங்கெங்கேயோ சில ஆடுகள் அலைந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தொழுவத்தை, சபையை மறந்து அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் இடமாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை வைக்கிறார். இந்த சாரோன் ஆடுகளின் தொழுவமாக இருக்கிறதாக இங்கே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தை உண்மையாக நாம் தேடி வரும் பொழுது இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருவார். நான் உங்களோடு கூட 2 முக்கியமான காரியங்களை குறிப்பிட்டேன். ஒன்று பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. ஆமென். இரண்டாவதாக இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து விளக்கமாய் பேசினேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற ஒரு இடமாக இருக்கட்டும். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சுருக்கமாக சொல்லப்போனால், தெளிவாக சொல்லப்போனால், இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசல் என்பதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கை காட்டுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான சாபத்தை அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான தடைகளை கர்த்தர் நீக்கி
உங்கள் பள்ளத்தாக்கை அவர் செழிக்க செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான துக்கத்தை கர்த்தர் மாற்றி உங்களை சந்தோஷத்தின் பாடலை பாட வைப்பார். அல்லேலூயா. சந்தோஷத்தின் பாடல்கள், இரட்சண்ய பாடல்களை பாடும்படியாய் கர்த்தர் வைப்பார். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் இருதயம் ஆயத்தமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமை பாடும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவருடைய சந்நிதியை நோக்கி நாம் வர வேண்டும். இந்த மகிழ்ச்சியின் பாடலை பாடும்படியான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து தெரியாது. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். ரட்சிக்கப்படாதவங்களால கர்த்தரை ஆராதிக்க முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாட வைக்கிறார். மகிழ்ச்சியின் பாடல்களை பாட வைத்து அவர்களை சந்தோஷத்தின் வழியில் நடத்துகிறார். நாம் ஜெபம் பண்ணலாம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓசியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். பரிசுத்த நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக தந்தவர், உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களுடைய கர்த்தாவே, இடம் எஸ்கோல் போல இருக்கட்டும் அப்பா. எஸ்கோலின் பள்ளத்தாக்கிலே செழிப்பை தந்த தேவன் அப்பா. ஓ, ஏலாவின் பள்ளத்தாக்கிலே வெற்றியை தந்த தேவன் ஆண்டவரே. பேசோர் பள்ளத்தாக்கிலே ஓய்வை தந்த ஆறுதலை தந்த தேவன் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு அணுகாதபடி காத்து கொள்கிற தேவன் ஆண்டவரே. பாக்கா பள்ளத்தாக்கிலே நீரூற்றுகளை பொங்க செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நம்பிக்கையற்ற எங்களுக்கு நம்பிக்கை தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தொல்லையின் ஆண்டவரே பள்ளத்தாக்கை, சிக்கலின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் பள்ளத்தாக்காய் கர்த்தர் மாற்றுவீராக. நம்பிக்கையின் வாசலா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. நாம மகிமைப்படட்டும். இந்த அருமையான பிரேயர்ல வந்த எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்கு கர்த்தாவே செழிப்பின் திராட்சை தோட்டங்களை தருகிறவர் ஆண்டவரே. எங்களுக்கு நம்பிக்கை தருகிறவர், எங்களை பாட செய்கிறவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதான எல்லா துன்பங்களையும் கர்த்தர் போக்குவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் நம்பிக்கை தருவீராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர், உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதம், உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற சமாதானம், உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற சுகம், உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற செழிப்பு, உம்முடைய வார்த்தையினால் உண்டாகிற வழி நடத்துதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்யும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவுல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதான வழிநடத்தலும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை பிறந்து நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக, அதிசயங்களை காண செய்வாராக. பிரைஸ் தி லார்ட்.